ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு 2-3 பொருள் வச்சு நம்ம சிம்பிளாக எப்படி மேக்கப் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான். இப்போ வரைக்கும் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து நைட் வந்து ஒர்க் போயிட்டு வந்துட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஏதோ ஒரு க்ரீம் போடுவோம், இல்லைன்னா எதுவுமே போடாமல் அப்படி மெயின்டைன் பண்ணாமல் இருப்போம். அதுக்கு சூப்பரான ஒரு சிரம் தான். நான் இந்த மாமா எர்த்தோட சூப்பரான ஒரு ப்ராடக்ட். இது விட்டமின் சியில் வந்து சிரம் வாங்கியிருக்கேன், சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் அந்த மாமா எர்த்தோட நான் மாய்ஸ்சரைசர் க்ரீம் வாங்கியிருக்கேன். இந்த க்ரீமும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இந்த க்ரீமும் நான் வந்து கலர்ஸில் வந்துட்டு பிபி க்ரீம் வாங்கியிருக்கேன். இந்த 2 பொருள் வச்சு தான் நம்ம வந்து மெயினாக மேக்கப் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து நைட் டைமில் வந்து சிரம் அப்ளை பண்ணுறதோ இல்லை விட்டமின் இ கேப்சூல் கூட தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறதோ வந்து ரெகுலராக வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேஸ் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். நம்ம அந்த பிளாக் இதெல்லாம் வராமல் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த சிரம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் யூஸ் பண்ணுறேன், நல்லா இருந்துச்சு. எனக்காக கொஞ்சம் பிளாக் பார்ட்ஸ் இருந்துச்சு, அது கொஞ்சம் கம்மியாகிருக்கு. அப்புறம் இப்போ வந்து டேரெக்டாக மேக்கப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மேக்கப்புக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன மேக்கப் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து முன்னாடி வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கற்றாழை ஜெல் அப்ளை பண்ணுங்கன்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். நம்ம ரெகுலராக வந்துட்டு ஒர்க் போகிறோம் அப்படின்னா நம்ம இது மசாஜ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ரெகுலராக நீங்கள் என்ன க்ரீம் போடுவீங்களோ அது போட்டுக்கலாம். ரொம்ப நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். நம்ம ஸ்கின்னும் ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் அந்த மசாஜ் க்ரீம் பார்த்து நல்லா ஆயிலியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அளவாக தான் அப்ளை பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த க்ரீம் போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து பிபி க்ரீம் அப்ளை பண்ணால் நல்லா மெஜ்ஜாகி ஃபேஸ் ஃபுல்லாமே வந்து ஸ்ப்ளட் ஆகும் ஈஸியாக. அதுக்காக தான் இந்த மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு மேக்கப் பண்ண சொல்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபிட்மியில் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பிபி க்ரீம் போயிடலாம். இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு மேலே பிபி க்ரீம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா லுக் ஃபேஸாக ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வந்து ஃபங்க்ஷன் போகும்போது ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும், ஒரு மாதிரி நல்லா ஷைனிங் கொடுக்கும் இந்த ப்ரைமரு. நீங்கள் வந்து என்ன அப்ளை பண்ணாலும் கொஞ்சம் கழுத்துக்கு சேர்த்து அப்ளை பண்ணிங்கன்னா ஒரே மாதிரி கலராக இருக்கும். இப்போ ப்ரைமர் அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிபி க்ரீம் போயிடலாம். பிபி க்ரீம் வந்துட்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், சைட் எஃபெக்ட்லாம் இல்லை. லைட் பிங்க் ஷேடில் தான் இருக்கும். நான் வந்து எப்பவுமே டெய்லி நீங்கள் என்ன க்ரீம் யூஸ் பண்ணாலும் நல்லா ஒயிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம ஒயிட்டாக இருக்கிற எந்த க்ரீமும் டெய்லி யூஸ் பண்ணால் எந்த எஃபெக்டும் இல்லை, கலர் சேஞ்ச் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் பிபி க்ரீம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆனால் பிபி க்ரீமே வந்துட்டு ஃபங்க்ஷன் வேறுக்கு டபுள் கோட்டிங் போட்டிங்கன்னா நம்ம ஃபவுண்டேஷனே யூஸ் பண்ண வேண்டாம். இந்த பிபி க்ரீம்லேயே நமக்கு வந்து நல்ல லுக் கிடைக்கும். இப்போ வந்து இந்த பிபி க்ரீம் போட்டுடலாம். இது வந்து நமக்கு ஸ்கின் டைப் இருக்குது. நம்ம என்ன ஸ்கின் டைப் இருக்குமோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கணும். நீங்கள் வந்து நல்லா பிளாக்காக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், இல்லை ஒயிட்டாக இருக்கீங்கன்னா அது ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிபி க்ரீம் மட்டும் கரெக்டாக சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த பிபி க்ரீம் அப்ளை பண்ணோன்னா நல்ல ஒரு ஷைனிங்கும் ஒரு நல்ல ஒரு க்ளோ வந்து நமக்கு இருக்கும். நீங்கள் இதுக்கு மேலே வந்துட்டு ஏதாவது பவுட்ரு இல்லை லூஸ் பவுட்ரு அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி லூஸ் பவுடர்லாம் யூஸ் பண்ண போகிறது இல்லைன்னா கொஞ்சம் காலையிலேயே நான் வந்து கோயிலுக்கு போகிறதுனால அது வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் பவுட்ரு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நம்ம சின்ன குழந்தையில பாப்பாக்கெல்லாம் வந்து மை வைப்போம், மைக்கு மேலே வந்து பவுடரில் கசன்னு அப்ளை பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மெஜ்ஜானதுக்கப்புறம் அந்த பாப்பா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி பவுட்ரு போடுறது வந்து ரொம்ப ரெகுலராக பெண்கள் வச்சுக்கணும். நம்ம டஸ்ட் வந்து நம்ம ஸ்கின்னுக்குள்ளே அப்ளை ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து
பவுடர் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் என்ன வெரைட்டியான பவுடர் ஆனாலும் சரி, ஒயிட் கலரில் இருந்தாலும் சரி, இல்லை லூஸ் பவுடர் வந்து பிங்க் கலரில் இருந்தாலும் சரி, சாண்டலில் இருந்தாலும் எதுவானாலும் வந்து ஃபேஸ்க்கு வந்து பவுடர் அப்ளை பண்ணுறது ரெகுலராக வச்சுக்கோங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ வந்து நான் இந்த பிரைட்னஸே போதும் அப்படின்னு நினைக்கிறதுனால அடுத்து வந்துட்டு மெயின் முக்கியமானது வந்து நம்ம கண்ணுக்கு அழகு கொடுக்குற சின்ன மை தான். மை வந்து டார்க்காக அப்ளை பண்ண மாட்டேன், சிம்பிளாக கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். மை போட்டாச்சு. இது பார்த்தீங்கன்னா லிப் லைனர். நம்ம லிப்புக்கு வந்துட்டு அவுட்லைன் கொடுக்குற லைனர். இது வந்து லைட்டு ஒரு மாதிரி பீச் பிங்க் கலரில் இருக்குது. இது வந்து நம்ம மைக்கு கீழே வந்து கொஞ்சம் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா ஐ லுக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மை போட்டதுக்கு கீழே நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஒரு மாதிரி நல்ல டார்க் பிளாக்குக்கு கீழே கொஞ்சம் லைட் இந்த மெரூன் வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஐ பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் ஃபைனல் லுக் வந்துட்டு லிப்ஸ்டிக்குமே வந்து ரொம்ப மைல்டாக ட்ரெஸ்ஸுக்கு வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து லைட் பிங்க் கலர் வந்து போடுவேன். நம்ம ஃபங்க்ஷன் போகும்போது நம்ம லிப்போட அவுட்லைனர் கொடுக்கலாம். நான் வந்து இது மைல்டாக இருக்கிறதுனால போடாத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அவுட்லைனரில் போட்டுக்கலாம். ஃபைனல் லுக் வந்து ரொம்ப கண்ணோட இமை தான். இமை வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னா அந்த முடி வந்து ரொம்ப அழகாக இருக்கணும். அதுக்கு முக்கியமான ஒன்று வந்துட்டு மஸ்காரா. இந்த மஸ்காரா போட்டால் நம்ம வந்து ஃபேஸ் மேக்கப் ஃபினிஷு. பார்த்தீங்கன்னா 2-3 பொருள் வச்சு நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து மேக்கப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து என்னோடய ஐ மேக்கப் வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து நல்ல க்ளோஸப்பில் நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம லிப்ஸ்டிக்கோட ஐலைனர் லிப்ஸ்டிக்கு ஐலைனர் இது மட்டுமே வந்து நான் கம்பெனி சொல்லலை. நான் கலர்ஸில் தான் லிப்ஸ்டிக் வாங்கியிருக்கேன். அது ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பென்சிலுமே ரொம்ப ஃபேவரட் பென்சில். இது வந்து ஐக்கு யூஸ் பண்ணிக்குவேன், லிப்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்குவேன். பாப்பாங்களுக்குமே வந்து மேலே ஐலைனர் கீழே மை போட்டுட்டு டார்க்காக இது போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க. இப்போ ஃபைனல் லுக் வந்து நம்ம ஒரு போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து முன்னாடி என் ஸ்கின்னை விட இப்போ எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் வந்து எதுவுமே போடலை. ஃபேஸ்க்கு வந்துட்டு 3 பொருள் தான், மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் பிபி க்ரீம் 2 பொருள் போட்டிருக்கேன், ப்ரைமர் போட்டிருக்கேன். 3 பொருள் தான் போட்டிருக்கேன். ப்ரைமர் உங்களுக்கு வந்து வேணும்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ரொம்ப நல்லா க்ளோவாக இருக்கும். நல்லா வெயிலில் இப்போ நான் வெளியில் போகிறேன். ஸ்கின் வந்து எந்த டேமேஜும் ஆகாது. அது இல்லாமல் டைம் ஆக ஆக இந்த பிபி க்ரீம் வந்து நல்ல ஃபேஸ் ஃபுல்லாக மெர்ஜ் ஆகி நம்மளோட நல்ல ஒரு க்ளோயிங் ஒரு ஷைனிங் கொடுக்கும். லாங் லுக்குக்காகட்டும் வந்து க்ளோஸ் லுக்குக்காகட்டும். இந்த மேக்கப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் எக்ஸ்ட்ரா மேக்கப் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த மேக்கப் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதனால் இது அவ்வளோதான். இப்போ நம்ம போட்டு வச்ச அவ்வளோதான். இந்த மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.